Inverse proportion. அதோட definition பார்த்தீங்கன்னா two quantities x and y are said to vary in inverse proportion if there exists a relation of the type xy is equal to k between them, k being a constant. If y1, y2 are the values of y corresponding to the values x1, x2 of x respectively, then x1, y1 is equal to x2, y2 is equal to k, or x1 divided by x2 which is equal to y2 divided by y1. So in the definition or introduction part வந்து நீங்க வந்து description or else comment section click பண்ணீங்கன்னா ratio and proportion சொல்லிட்டு ஒரு playlist available இருக்கும். அந்த லிங்க் click பண்ணிட்டு போனீங்கன்னா part 1 and part 2 videos வந்து available இருக்கும். அதுல வந்து இந்த definition வந்துட்டு எப்படி இந்த ஃபார்முலால வந்தது அப்படினு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் பாத்தீங்கன்னா இங்க xy is equal to k இதுதான் வந்து பேசிக் இந்த இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் லைன் இந்த ஃபார்முலா தான் வந்து உங்களுக்கு क्वेश्चंसல நீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. So xy is equal to k அப்படினும்போது two quantities, x ன்றது ஒரு quantity, y ன்றது ஒரு quantity, ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். So அத லாஸ்ட் ஃபார்முலாலயே நம்ம எழுதி இருக்கோம். either இது யூஸ் பண்ணலாம் or else இது யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். இதுல இருந்து தான் நம்ம இதுல எழுதி இருக்கோம். So இதுவரை part 1 part 2 வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பேசிக் வீடியோஸ் எல்லாமே வந்து அவேலபிளா இருக்கு. இன்னைக்கு வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். So first எடுத்துனே question read பண்ணிட்டு எது x quantity எது y quantity ன்னு வந்து first வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா there are 100 students in a hostel. So hostelல 100 students இருக்காங்க. Food provision for them is for 20 days க்கு food provision இருக்கு. How long will this provisions last? How long அப்படினும்போது number of days கேட்டிருக்காங்க. If 25 more students join the group. So already ஒரு 100 students இருக்காங்க. இவங்க கூட அடிஷனலா வந்துட்டு ஒரு 25 more students வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த food provisions வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றத क्वेश्चनல கேட்டிருக்காங்க. So there are 100 students in a hostel. Food provision for them is for 20 days. How long will this provisions last if 25 more students join the group? So 25 more students join பண்ணாங்கன்னா food provisions வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. So first இந்த question வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு டேபுலேஷன் போட்டு எது x quantity எது y quantity ன்னு வந்து first வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். So டேபுலேஷன் எப்படி போட்டுருக்கோம்னு பாருங்க. இங்க இம்பார்ட்டன்ட்டானது ரெண்டு விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்புறம் டேஸ் கொடுத்திருக்காங்க. அதுபடி தான் வந்து டேபிள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் எழுதி இருக்கோம், then number of days. So 100 students food provisions is for எவ்வளோ டேஸ்க்கு இருக்கு பாருங்க 20 டேஸ்க்கு கொடுத்திருக்காங்க. How long அப்படினும்போது number of days தான் கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. Last if 25 more students அப்படினும்போது நீங்க இங்க 25 போட்ற கூடாது. ஆல்ரெடி ஒரு 100 students இருக்காங்க. ஒரு 25 ஆட் ஆச்சுனா உங்களுக்கு வந்து 125 கிடைக்கும். அதுதான் இங்க நீங்க என்டர் பண்ணணும். சோ இங்க வந்து பண்ணும்போது 25 more studentsனா 25 நீங்க போட்றாதீங்க. அப்புறம் ஆன்சர் தப்பா கிடைக்கும். So 25 more students join the group அப்படினா இந்த group கூட அடிஷனலா ஒரு 25 ஆட் ஆகும்போது 100 plus 25 பாத்தீங்கன்னா 125. So inverse proportion அப்படினும்போது நம்ம சொல்லிருக்கோம் x quantity y quantity எடுக்கறீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஒரு quantity increase ஆச்சுனா இன்னொரு quantity என்ன ஆகும்? decrease ஆகும். or else ஒரு quantity decrease ஆச்சுனா இன்னொரு quantity increase ஆகும். அதுதான் inverse proportionோட டெஃபினிஷனே நம்ம பார்த்தோம். So இது வந்து inverse proportion நீங்க கன்க்ளூட் பண்ணாத இந்த inverse proportion ஃபார்முலா that is xy is equal to k வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். So அதுக்கு வந்து நீங்க அனலைஸ் பண்ணனும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா number of students நான் வந்து x ன்னு எடுத்துக்கிறேன். number of days வந்து y quantity ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா x quantity எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க 100 125. So இங்க என்ன இருக்கு? இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 20 இருக்கு. இங்க எப்படி ஆகும் நீங்க பாத்தீங்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது கண்டிப்பா நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி ஆகும்? ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் எப்படி ஆகும்? கண்டிப்பா வந்து சீக்கிரம் தான் வந்துட்டு முடியும். சோ அதனால வந்து இது வந்து டிக்ரீஸ் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா 100 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 20 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் வந்து for them is for 20 days. How long will this provisions last? எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ 125 டேஸ்க்கு வந்து 125 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா வந்து சீக்கிரம் தான் வந்து ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் வந்து முடியும். சோ அதனால தான் வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம்? இங்க டிக்ரீஸ் போட்டுருக்கோம். சோ 20 கண்டிப்பா இத கூட நீங்க இந்த ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் வரும். because number of students வந்து இங்க ஜாஸ்தியா இருக்காங்க. So ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது x குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, y குவாண்டிட்டி கண்டிப்பா வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்க வந்து நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணனும். that is
xy is equal to k. xy அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் x அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் y. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா xy ரெண்டு இது இருக்குது பாருங்கள். இங்கே x1 இதை x1 எடுத்துக்கோங்க, இதை வந்து x2ன்னு எடுத்துக்கோங்க, இதை y1 எடுத்துக்கோங்க, இதை வந்து y2ன்னு நம்ம எடுத்துக்கலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ xy is equal to k நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா x1 y1 is equal to k ஆன்னு பார்க்கணும். அடுத்து வந்து x2 y2 is equal to k. இதை தான் ஃபார்முலாவில் நம்ம மீன் பண்ணியிருக்கோம். x1 y1 is equal to x2 y2 is equal to kன்னு சொல்லிட்டு இதுவும் k கான்ஸ்டன்ட். அப்படி k அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணிக்கணும்னா இங்கே என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் y2 ஃபைண்ட் அவுட் பண்ணனே நீங்கள் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். அதை வந்து ஃபைனலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். y பிகாஸ் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கண்டிப்பாக இதை அனலைஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியாகும்போது ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் வந்து சீக்கிரம் வந்து காலியாகிடும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். x1 y1 which is equal to x2 y2. இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து y2ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ x1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 multiplied by y1 பார்த்தீங்கன்னா 20 which is equal to x2 நீங்கள் பார்த்தீங்கன்னா 125 multiplied by y2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y2 இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷன் ஆகும். டிவிஷனாக வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். இது நமக்கு தெரியும். இது ஏன் இந்த சைட் மூவ் பண்ணுறோம், நமக்கு y2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 100 multiplied by 20 divided by 125 which is equal to y2. ஸோ இதை கிராஸ் பண்ணலாம். இதை வந்து ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 5 பண்ணி 2 5s are 10 0, 5 பண்ணிங்கன்னா 2 5s are 10 இருக்குது, 2 இருக்குது, 5 5s are 25. மறுபடியும் வந்து ஃபிஃப்த் டேபிளால் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 4 5s are 20, then 5 5s are 25. மறுபடியும் இந்த 20யும் 5யும் வந்து கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 4 5s are 20. ஸோ நியூமரேட்டரில் பாருங்கள் மேலே ஒரு 4 இருக்குது, இன்னொரு ஒரு 4 இருக்குது. ஸோ 4 multiplied by 4 which is equal to y2. ஸோ y2 is equal to நீங்கள் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தம் இஸ் ஃபார் 20 days. ஸோ 25 மோர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது 125 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 16 days. இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணோம். கண்டிப்பாக இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் ஆகும். அதனால தான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு குவான்டிட்டி இங்கே வந்து மிஸ் ஆகும்போது என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வந்து இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் x1 y1 is equal to x2 y2 is equal to k. why because நமக்கு வந்து xy is equal to k. இதுதான் ஃபார்முலா பார்த்தோம் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ கேன்றது பீங் அ கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட்னா இதை மல்டிப்ளை பண்ண வந்து x1 y1 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அது ஈக்குவல் டு இந்த x2 y2 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுவும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். எப்பயுமே ஒரு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஸோ x1 y1 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். x1 y1 which is equal to 100 multiplied by 20 which is equal to 3 zeros போட்டுடலாம். then x2 y2 which is equal to 125 multiplied by 16 which is equal to 2. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 0. ஸோ இதுதான் k being a constant பார்த்தோம். இதுதான் கான்ஸ்டன்ட். பாருங்கள் ரெண்டுக்குமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்டாக இல்லையா நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினாலும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுதான் ஃபார்முலாவில் பார்த்தோம் xy is equal to k for inverse proportion. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நீங்கள் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஷியன் ப்ரொபோர்ஷனோட பிளேலிஸ்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இது வரைக்கும் வந்து டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன், காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசிங் ஆரோ மெத்தட் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸுமே வந்து ரேஷியன் ப்ரொபோர்ஷன் பிளேலிஸ்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.